நான் பேசுனது வந்து தப்பாலாம் பேசல. சொன்னாங்க இது மாரி ஒரு தகவல் இருந்துச்சு. நான் பேசினேன். நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த யூடியூப்ல பேசுறதுக்கு வந்து எவ்வளோ கண்ணியம் வேணுங்கிறது புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். கர்ணம் தப்புனா மரணம் அது தெரிஞ்சுக்கங்க. நம்ம சும்மா வாய்க்கு வந்து நீங்க ஒரு 1000 சப்ஸ்கிரைப் தான் இருக்கு நம்ம சேனல்ல என்ன வேணா பேசலாம்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கங்க. வியூஸ் போகும், சப்ஸ்கிரைப் ஏறும்னு பேசுனீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஜெயிலு காத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. வாண்டட் கம் ஜெயில். யூடியூப்க்கு தனி இது தனி ஜெயிலே திறந்துடலாம். அவ்வளோ வெப்பன்ஸ் ஆகி போச்சு. அவ்வளோ அவதூறுகள். வாய்க்கு வந்ததை அள்ளி அடிச்சு பேசுறாங்க. வாரத்துக்கு ஒரு யூடியூபர் கைதாயிட்டே தான் இருக்காங்க. ஆமா, பேசுறது பூரா கண்டெம்ப்ட்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் அந்த பொள்ளாச்சி மேட்டர் எதுக்கு சொல்றேன்? அதை கூட என் பேர் கூட சொல்லலை. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருக்கு. நானே ஒரு கேஸில் அவர் சேனலுக்கு நான் பேர் ஆகுறேன். இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நீங்கள் வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏன்னா ப்ரெஸ் மீட்டா? எங்கள் ப்ரெஸ் மீட் இருக்கலாம், பத்திரிக்கையாளர் பண்ணுறோம். அதில் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வழக்கு நடந்துச்சு, இது நடந்துச்சு. தனியாக உட்காந்து கொஞ்சம் அழுவுறது, கொஞ்சம் நேரம் பேசுறது, அப்புறம் கொஞ்சம் பர்சனலாக பெட்ரூமில் இருந்த கதையை சொல்கிறது. இது என்னம்மா இது? இது என்ன பிளாட்ஃபார்மை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறேன்.